நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளின் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயம் பாராட்டினார்களோ அவரை துதிக்கலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியது செய்திடுவார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். வேதபோதி வாசிக்கலாமா? சங்கீதம் 43 வசனங்கள் 1 வரை. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷருக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது நெருக்கும் பாடு மத்தியிலே கர்த்தரை நோக்கி அங்கலாய்த்து சொன்ன வார்த்தைதான், என் அரணான தேவனே, நான் ஏன் என்ன தள்ளிட்டீங்க? நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? நான் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும்? நான் ஏன் இந்த பலவீனத்தை அனுபவிக்க வேண்டும்? நான் ஏன் இந்த கண்ணீரின் பாதையை நடக்க வேண்டும்? இந்த வெறுமை வனாந்தரம் ஏன் ஏன் என்று பல வேளையிலே கர்த்தரை நோக்கி கேட்கிறோம். தாவீது அதே தான் கேட்கிறார். கர்த்தாவே, சோதும் ஆண்டவரே அநியாயம் செய்கிற மக்களுக்கு என்னை அவளோடு வழக்காடி அவர்களுக்கு என்னை நீங்களாக்கி விடுவையும் உமது வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் எனக்கு அனுப்பிடுங்கப்பா. நான் அப்பொழுது உமக்கு நேராக நடப்பேன், நான் சந்தோஷமா ஆவேன் என்று தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். அப்பா, கண்ணீரோடு அவன் பண்ணின விண்ணப்பத்திற்கு கர்த்தர் அவனுக்கு பதிலளித்தார். அவனை எல்லா கேட்டுங்க நீங்களாக்கி மீட்டார்களவா? அதே தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றும் இந்த வேதனையின் பாதையில் கண்ணீர் ஏனப்பா ஏன் ஏன் என்று பல ஏன் என்ற கேள்விகளோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார். உங்களை தமது புது கிருபையால் உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? அவரிடத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய அங்கலாக்கி கேட்கிற தேவன் அவர் நம்மை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காகவும் கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் உங்க கிருபைகளை தாங்கினதேப்பா. அதனாலே நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்ப்பா, நாங்கள் காக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. விஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற உடைய பிள்ளை ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல தெரிகிறோம்ப்பா. தங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கண்ணீர் என்று அப்பா அவனை நோக்கி கதறுகிற ஏன் பலவிதமான கேள்விகளோடு அப்பா அவனோ உடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்து நீங்க தள்ளிவிடாது. உடைய பிள்ளைகளுக்கு உடைய வெளிச்சத்தையும் உடைய பாதையும் காட்டுங்கப்பா. உடைய பிள்ளைகளை உடைய கரம் கொண்டு அணைத்து கொண்டு மார்போடு அணைத்து முத்தமிடுவீராக தகப்பனே. உடைய அவளை பலத்தால் இடை கட்டி அவளை ஆசீர்வதிப்பீராக, அவளை கண்மை மேல் நிறுத்துவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரியும். இந்த ரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வளமையும் பலன் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.